பாக்கரப்பட்டி கிராமத்தில் இருந்து நடந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வருஷம் வருஷம் ஒரு 16 வருஷமாக அப்படி செஞ்சு எல்லா அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்கோம். சுமார் ஒரு 10,000 பேருக்கு மேலே வந்து சாப்பிட வருவாங்க. விருதுநகர் மாவட்டத்திலேருந்து, ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து எல்லாருமே. இங்கே உள்ள சுற்று வட்டாரம் எல்லாருமே வருவாங்க. சைவ சாப்பாடு இருக்குது, அசைவ சாப்பாடும் இருக்குது. பக்தர்கள் அவங்கவுங்க கிடாயி எல்லாமே அவங்களே வந்து நேர்த்திக்கடனா மிச்சமான கிடாயை கொடுப்பாங்க. குறைஞ்ச ஒரு 500 கிலோ 600 கிலோ கறிக்கு மேலே இந்த வருஷம் போட்டுருக்கோம். சைவ சாப்பாடுக்கு எல்லாமே அன்னதானத்துக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. எல்லா பக்தர்களுமே விரும்பி வருவாங்க. இங்கே வந்து இந்த கோயிலுக்கு எல்லாமே நன்கொடையும் மிச்சமான நன்கொடை எங்களுக்கு எப்பயுமே நாங்கள் செலவழிக்கிற ஊர்லேருந்து நாங்கள் செலவழிக்கிற காட்டிலும் மிச்சம் தான் எங்களுக்கு வருஷம் வருஷம் வந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இது பண்ணுறாங்க. இன்றைக்கி நாடகம், நாளைக்கு நாடகம், நேற்று அன்னதானம் ஃபுல்லாக சைவ அன்னதானம் நேற்று போகிறோம். இன்றைக்கி தான் அசைவ அன்னதானம் போடுறோம் ஐயா. என்ன காரணத்துக்காக நடக்கும்? இது வந்து நாங்கள் ஊர் திருவிழாவை வச்சு நடத்துகிறோம் ஐயா. வேறு வந்து காரணமெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் ஊர்களுக்கு நாங்கள் ஒரு குலதெய்வமாக வச்சு கருப்பசாமியை வச்சு எல்லாமே நாங்கள் இது ஒடிக்கிறோம். இந்த ஊரில் வந்து ஒரு முள்ளுக்குச்சி கூட அங்கே ஒடிக்க மாட்டாங்க. இங்கே இந்த சாமிக்குன்னு சொல்லி இருக்கிற ஊருக்குள்ளே கம்மாயில் வந்து ஒரு முள்ளுக்குச்சி கூட பக்கத்து ஊருக்காரங்களோ இல்லை அடுத்த ஊருக்காரங்களோ யாரும்